மே 18ஆம் தேதி 3ஆம் பிறை தரிசனம், அதாவது சந்திர தரிசனம். அன்றைய நாள்ல இத ஒண்ண மட்டும் செய்யுங்களேன். உங்க கையில இருக்கக்கூடிய பணம் பன்மடங்காக பெருகும். நெறைய பேரு இது மாதிரி செஞ்சு சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அதனால தான் இத உங்களுக்கு நான் சொல்றேன். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது செல்வ சேர்க்க, தோஷ நிவாரணம் இதோட தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திர தரிசனம் இருக்குல்ல, அதாவது 3ஆம் பிறை அமாவாசை முடிஞ்சு 3ஆவது நாள்ல வரும். 3ஆவது நாள் அப்படின்னா திதிய கணக்கு வச்சு திருதியை திதி அப்படின்னா 3ன்னு சொல்லுவோம். அப்ப திருதியை திதியில வர்றது தானே அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாது. அமாவாசையில இருந்து கணக்கு வச்சு அமாவாசை, பிரதம, அடுத்தது துவிதியை திதி. இந்த துவிதியை திதியில வரக்கூடிய அந்த சின்னதா வரும் பாருங்க, கீற்று மாதிரி சில நிமிடங்கள் தான் இருக்கும். அந்த 3ஆம் பிறையை தரிசிப்பது நம்ம சிவபெருமானோட தலையில இருக்கக்கூடிய 3ஆம் பிறையை தரிசிப்பது போன்ற பலனை தரும். தொடர்ந்து 3ஆம் பிறை நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பணம் ஏதோ ஒரு வழியில இருந்து 100% வந்தே தீரும்னு சொல்றாங்க. ஆனா நம்மளால தொடர்ந்து 3ஆம் பிறை பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு மாசம் பார்த்துருவோம், அடுத்த 3ஆம் பிறை அப்ப சில நேரங்கள்ல மறந்துடுவோம். சில நேரங்கள்ல போய் பார்க்கணும்னு நினைச்சாலும் மேகக்கூட்டங்களால அந்த 3ஆம் பிறை மறைக்கப்பட்டு இருக்கும், நம் கண்களுக்கு தெரியாது. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி 3ஆம் பிறையை பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய கர்மா தடுக்குமா. நமக்கு நல்ல நேரம் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து அந்த 3ஆம் பிறையை பார்த்துருவோமா. நமக்கு நல்ல நேரம் இல்லைன்னா அந்த கர்மா தடுப்பதன் காரணமாக தொடர்ந்து பார்க்க முடியாது. அதே போல ஒரு வருடம் தொடர்ந்து ஒவ்வொரு 3ஆம் பிறையும் தரிசனம் செய்தவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே போல 4ஆம் பிறையை பார்த்தோம் அப்படின்னா அது கஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சாஸ்திரங்கள்ல. அதற்கு பரிகாரமும் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இந்த ஆயுள் விருத்தி, செல்வ சேர்க்கை, தோஷ நிவாரணம் இதெல்லாம் எப்படி இந்த சந்திர தரிசனத்தோடு தொடர்புடையதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆயுள் தோஷ நிவாரணம் இந்த 3ஆம் பிறையை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆயுள் தோஷம் அப்படின்னு ஒண்ணு நமக்கு இருந்ததுன்னா அந்த தோஷம் அடிபட்டு நமக்கு ஆயுள் விருத்தியாகணும் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. சந்திரன் தான் நமக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர், நமக்கு பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடியவர், பண வருமானத்தை தரக்கூடியவர். தொடர்ந்து 3ஆம் பிறை பார்த்தோம் அப்படின்னா இது சாட்சாத் அந்த பரமேஸ்வரனோட தலையில இருக்கக்கூடிய 3ஆம் பிறையே தான் அப்படின்னு புனித நூல்கள் சொல்லுது. இந்த நேரத்துல, அதாவது அமாவாசையில பார்த்தீங்கன்னா இருண்டு கிடக்கும் வானம். அந்த இருண்டு கிடந்த வானத்துல அடுத்த நாளும் உங்களுக்கு ஒளி தெரியாது. அந்த 3ஆவது நாள் அப்படியே அந்த கீற்று மாதிரி வரும். இந்த நேரத்துல பிரபஞ்சத்தோட ஆற்றல்கள் நிரம்பி இருக்குமா. அதை ஈர்ப்பதற்கு இந்த மாதிரி பரிகாரத்தையும் பண்ணி நம்ம சந்திரனை நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. நாம வழக்கமா செய்யக்கூடிய பூஜைகள், பரிகாரங்களை விட இந்த 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. இது வானில் நடக்கக்கூடிய ஒரு வானியல் மாற்றம் மட்டும் கிடையாது. சித்தர்கள், ஞானிகள், தேவர்கள் இவங்கெல்லாம் இந்த மாற்றத்துக்காக காத்திருப்பாங்களாம். இந்த நேரத்துல நம்ம அந்த 3ஆம் பிறையை பார்த்தா நமக்கு பல கோடி புண்ணிய பலன்கள் கிடைக்குங்கிறதுக்காக சித்தர்கள்லாம் அதை தரிசனம் செய்வதற்கு அந்த நேரத்துல இருப்பாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால நம்ம இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை நம்ம பார்க்கணும். அதுவும் கணவன் மனைவியாக தம்பதி சமேதராக அந்த 3ஆம் பிறை தரிசனத்தை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமான புண்ணிய பலன்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்கள் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா இந்த சந்திர தரிசனத்தை பார்த்தா நிச்சயமா அமையுமா. ஏன்னா சந்திரன் மனோகாரகன். அது மட்டும் இல்லை, சந்திரன்னாவே அழகு. அந்த அழகின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை அதுவும் 3ஆம் பிறை தரிசனத்தை பார்த்தா நிச்சயமா மனசுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையுவாங்க. இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசனத்தை நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா இரட்டிப்பு பலன் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் வேணும், பண வருமானம் வேணும், தொழில் வளர்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல இந்த சந்திர தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு இரட்டிப்பு பலனாக கிடைக்கும். 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது தன ஆகாஷ்ண சக்தியை கொண்டுள்ளது. அதுவும்
குறிப்பா 6 to 7 அந்த நேரத்துல போய் நீங்க மேற்கு பார்த்து இந்த 3ஆம் பிறையானது கீற்று மாதிரி தான் இருக்கும். சில நிமிடங்கள் தான் தெரியும். அதனால நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இத நம்ம தரிசனம் செய்யும்போது வெறும் கையில பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு கடவுளையும் நம்ம வெறும் கையோட போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால தான் யாகத்திலயும் சரி, ஒரு ஞானியர பார்க்கும்போதும் சரி, கடவுள பார்க்கும்போதும் சரி, ஒரு நாணயத்த அதுல அவங்களுக்கு அந்த தட்டுல வைக்கிறோம் இல்லையா? தீபார்த்தனை காட்டின அப்புறம் அத வச்சாதான் நம்மளுடைய வேண்டுதலே பூர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த 3ஆம் பிறை தரிசனத்தின் போது மனிதர்களோட வேண்டுதலை இறைவன் நேரடியாக ஏற்றுக்கொள்வார். இந்த சந்திர தரிசனம் செய்வது பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்கல்ல, மிகப்பெரிய பாவங்கள்ல ஒண்ணு. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை கூட போக்கக்கூடிய சக்தி உடையது. ஆனா தொடர்ந்து நம்பிக்கையோட நம்ம அந்த சந்திர தரிசனத்தை வழிபட்டோம் அப்படின்னா தான் நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும். சரி, இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மே 18ஆம் தேதி திங்கட்கிழமையில இந்த சந்திர தரிசனம் 3ஆம் பிறை தரிசனம் வந்திருக்கு. அன்றைய நாளில் ரோகிணி நட்சத்திரம் இருக்கு. இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது 3ஆம் பிறை தரிசன நாளில் வருவது மிகவும் சிறப்பு. மே 18ஆம் தேதி இரவு 9:19 வரையும் துவிதியை திதி இருக்கு. இந்த துவிதியை திதியில தான் நம்ம 3ஆம் பிறை தரிசனத்தை பார்க்கணும். மாலை 6:30க்கு மேலே நீங்கள் இந்த நிலவை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சில நிமிடங்கள் மட்டுமே இந்த 3ஆம் பிறை தெரியும். இந்த மே 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம் திங்கட்கிழமையில வந்திருக்கு. திங்கள்னாவே சந்திரனை குறிக்கக்கூடியது. இந்த சந்திரனுக்குரிய நாளில் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை நம்ம பார்க்கறது அவ்வளவு நல்லது. சந்திரனுக்கு 27 நட்சத்திரங்களும் மனைவிகளாக சொல்லப்பட்டாலும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் மீது மட்டும் தனி பிரியம் இருக்கும். அதனால இந்த சந்திரனுக்கு மிகவும் உகந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் இந்த 3ஆம் பிறை வந்திருக்கு. அதனால இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இந்த சந்திர பகவானுக்குரிய தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. அதனால தான் இந்த நாளில் பச்சரிசியை வச்சு நம்ம பரிகாரம் செய்கிறோம். அன்றைய தினம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரூபாய் காயினை எடுத்துக்குங்க. அதோட 1 ஸ்பூன் பச்சரிசி இருந்தால் போதும். அதை 2ஐயும் எடுத்துக்குங்க. வீட்டில் நீங்கள் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு சாயந்தரம் இந்த நிலவு தரிசனத்தை பாருங்கள். அப்போ தான் மிகவும் சிறப்பு. குளிக்காமல் சந்திர தரிசனம் பண்ணாதீங்க. அதை தெய்வத்தை பார்க்குற மாதிரி சிவனோட தலையில் இருக்கக்கூடிய 3ஆம் பிறை தரிசிப்பது போல் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் என்ன பக்தியோடு போவீங்களோ அதே மாதிரி நீங்கள் நிலவை தரிசனம் செய்யணும். அதனால் குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த 1 ரூபாய் காயினையும் பச்சரிசியும் உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு மாடியில் போய் நிலவை பார்த்து 3ஆம் பிறையை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசியும் 1 ரூபாய் காயினையும் வச்சுக்கிட்டு என் கையில் இருக்கக்கூடிய பணம் பன்மடங்காக பெருக வேண்டும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி அந்த நிலவை பாருங்க. இதே மாதிரி 3 முறை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் உங்கள் கைக்கு சேரும்.